சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வேலு, எல்லாரும் கேக்குறாங்கல்ல, தயவு செஞ்சு சொல்லுடா. இதெல்லாம் பார்த்தா எனக்கு கொலை நடுங்குதுடா. சொல்லு வேலு, சொல்லுப்பா. இதுக்கு மேலையும் உங்க எல்லார்கிட்டயும் உண்மை மறைக்கிறது சரியா இருக்காது. எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் அத்தை. சொல்லுடி. ஐயோ, செல்வி மட்டும் அதை சொல்லிட்டா என் மேல இருக்க மரியாதை ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிருமே. நீங்க எல்லாரும் சொன்னது உண்மைதான் அத்தை. அவரு மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அவரை தள்ளி வைக்கிறேன். அவரை சேர்ந்து வாழலான்னு சொல்லியும் நான் தான் ஒதுங்கி நிக்கிறேன். அதான் ஏன்னு கேட்டுட்டு இருக்கோம் இவ்வளவு நேரமா. என் சூழ்நிலை அப்படியா நீ? ஏய், அப்படி என்ன உன் சூழ்நிலை? ஒரு நாள் நான் கோவிலுக்கு போயிருந்தப்போ அங்க கோவில்ல குறி சொல்ற ஒரு அம்மன் மாதிரிய முன்னாடி வந்து நின்னு, உனக்கும் புருஷனுக்கும் கொஞ்ச நாள் நேரம் சரியில்லை, நீயும் உன் புருஷனும் தாம்பத்திய உறவு இல்லாம வாழ்ந்தாதான் உங்க 2 பேருக்கும் நல்லது, இதனால உங்க 2 பேருக்கும் மட்டும் இல்ல குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை உண்டாகும்னு சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்க தாம்பத்திய உறவு ஏற்படுத்தாம கொஞ்ச நாளைக்கு விரதம் இருக்கிறது தான் இதுக்கு பரிகாரம்னு சொல்லிட்டாங்க. ஆஹா, செல்வி என்ன புதுசா ஒரு கதை சொல்றா. இது வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் யார்கிட்டயுமே சொல்லல. என்னடி சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? இவ்ளோ பெரிய விஷயத்தை வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் ஏன் மறைச்ச? அதான் சொன்னல அத்தை. அந்த அம்மா சொன்னதும் எனக்கே அதை ஏத்துக்க முடியல. உங்க எல்லாருக்கும் அது தெரிஞ்சா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் அதை சொல்லல. ஓம் நம சிவாய. மகா, ஏதோ சாமியாருங்க வந்திருக்காங்க. ஆமாங்க. ஏ மகா, சாமியார? இவர்தான் பெரம்படி சாமியார். மகா, நான் போய் கூட்டிட்டு வரேன். நீங்க போங்க, நான் ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வரேன். போங்க. ஆரத்தி தட்டா? எதுக்கு இதெல்லாம்? வணக்கம் சாமி, வாங்க. வாங்க ஐயா. உள்ள வாங்கய்யா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி. ஏ மகா, சாமியார ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு வந்திருக்க. இவங்களெல்லாம் முன்னாடியே தெரியுமா? சொல்றேன், இருங்கம்மா. என்ன பாக்குறதுக்கு மந்திரவாதி மாதிரி இருக்கிறாரு. ஒருவேளை நம்ம சொன்னதெல்லாம் பொய்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மந்திரவாதி ஏற்பாடு பண்ணிருக்கோ. சாமியார்லாம் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க?